எழுதி முயற்சி பண்ணுங்கள். நம்ம சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். பொருந்தா இணைகான் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறதே என்ன ஆயிரும்னா சிலபஸே கவராயும் போல இருக்குது. இதில் ஏதாவது வேறுபட்டது இருக்கா, பொருந்தாதது எது இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. தன் குளிர், கார் கருமை, மறு குற்றம், வீறு விளக்கு. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்தில் பார்த்தோம்ல வினாக்கள்லாம் அது மாதிரி இப்போ இருந்தால் தேவையில்லையே, போக போக இப்படி தான் சாலிடாக போயிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சி கொஷின் எடுக்கிறது ஃபஸ்ட் குரூப் லெவலுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்போ எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் இவ்வளோ முழிக்கிறதுக்கு இதே இல்லையே, பொருள் தானே. இப்போ நீங்கள் ரன்னகரம்னா தன்னுடையன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது டன்னகரம். அப்போ தன் அப்படின்னா தன்மை, குளிர்ச்சி. தன்மைனா என்னது? குளிர்ச்சி. தன்மைக்கு எதிர்ச்சொல் கேட்பான், வெம்மை. தன்மைக்கு எதிர்ச்சொல் என்னது? வெம்மை. வெம்மைனா வெப்பத்துக்கு தான் வெம்மைன்னு தான் சொல்லணும். தன் அப்படிங்கிறது குளிர். கார் கருமை. கார் மேகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கார் மேகம்னா என்ன? கருப்பாக உள்ள மேகம், கார் மேகம். அதான் கார் அப்படின்னா கருமை. மறு குற்றம், மாசு மறு இல்லாமல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆமாம், மாசு மறு அப்படின்னா குற்றம், குற்றம். வீறு, வீறு, வீறு கொண்டு எழுறது அது வலிமை. அப்போ வீறுங்கிறது விளக்குன்னு இருக்குது, அதனால் இதான் என்னது? தவறு. அப்போ தன் அப்படிங்கிறது குளிர், கார் அப்படிங்கிறது கருமை, மறு அப்படிங்கிறது குற்றம், வீறு அப்படிங்கிறது விளக்குன்னு இருக்குது. வீறுனா என்னது? வலிமை. சரியா? அடுத்தது போகலாமா? மதிமுகம், முகமதி. கனிவாய், வாய்க்கனி. முகப்பு, பூமுகம். மலரடி, அடிமலர். யோசிங்க, அவசரப்பட்டு அடுத்த ஆள் சொல்கிறாங்கிறதுக்காண்டி பார்க்கக்கூடாது. நம்ம இண்டிவிஜுவலாக இந்த கொஷினை தனித்தனியாக பார்க்குறோம். எந்த வகையில் ஏதோ ஒன்று பொருந்தாது, வேறுபடுது. யாரோ முகப்பு பூமுகம் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? அப்படியே விளக்கத்தையும் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்கிற விடை சரிதான். இது ரொம்ப குறுகிய நேரத்தில் கரெக்டாக பிடிக்கிறீங்க. ஆனாலும் மற்ற பேருக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும். ஆமாம், சரிதான். இப்போ இங்கே பாருங்களேன், ரொம்ப எளிமை. உருவகம், உருவகம், உவமை நிறைய நாள் படிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி அதை வீடியோ பதிவு பண்ணி வேறு போட்டிருக்கோம். நம்ம ரொம்ப தெளிவாக அவ்வளோ உதாரணங்களை சொல்லியிருக்கோம். உவமைனா என்ன, உருவகம்னா என்ன, அந்த பகுதியிலேருந்து எடுத்து தான் பொருந்தா சொல் கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், மதிமுகம்னா மதி போன்ற முகமா, மதியாகிய முகமா? மதி போன்ற முகம், மதி போன்ற முகம். இதில் மதி அப்படிங்கிறது உவமானம், முகம் அப்படிங்கிறது உவமேயம். இதில் மறைஞ்சு வந்திருக்கிற உவம உறுப்பு போன்ற. அப்போ மதி போன்ற முகம், மதி போன்ற முகம். அப்படியே ரிவைஸில் முகமதி அப்படின்னு போட்டால் இது உருவகம். அப்போ இது உவமை, இது உருவகம். இது புரியுது இல்லையா? அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு அப்படியே மற்றதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போ கனி வாய் அப்படின்னா கனி போன்ற வாய், கனி போன்ற வாய். அப்போ இதுதான் உவமை. வாய் அப்படிங்கிறது சரி, வாய்ங்கிறது உவமேயம். இதை நான் உவமேயம். ஓகே, அப்படியே ரிவைஸில் வந்திருக்கான்னு பாருங்கள், வாய் கனி. அப்போ இதுவும் ஒரே மாதிரி தான். இங்கே பார்க்குறோம் மலரடி, மலர் போன்ற அடி, அடிமலர், அடியாகிய மலர். அப்போ முகமாகிய மதி, வாயாகிய கனி, அடியாகிய மலர். இதெல்லாம் ஒரு மாதிரி வந்திருக்கு. இது மட்டும்தான் ரிவைஸில் வந்திருக்கு. சார் எனக்கு புரியலை அப்படின்னா இன்னும் ஒரு ஷார்ட்கட்டு வேறு நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே இங்கே பாருங்கள், முகம் உடல் உறுப்பில் 1, வாய் உடல் உறுப்பில் 1,
அடி, அடினா பாதம், கால், உடல் உறுப்பில் ஒன்று. இப்படி நம்மளுடைய உடல் உறுப்பில் ஒன்று வலதுபுறத்தில் வந்திருந்தால் அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? உவமையாக இருக்கும். உவமையாக தான் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அந்த உடல் உறுப்பில் ஏதாவது ஒன்று இடது பக்கத்து வந்துருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? உருவகமாக இருக்கும். இதெல்லாம் மூணு ஒரே மாதிரி இருக்குது. இது மாதிரி வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கிட்டு உவமையும் இங்கிட்டு உருவமும் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இதில் குழப்பமே இல்லை. ஆனால் இது நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு போக முடியும். இல்லாட்டி கடைசி வச்சு இது 3 மணி நேரத்தை ஒப்பத்திடுவோம். இந்த வேணா மொத்தமே 3 மணி நேரம் தான். நான் கரெக்டாக எப்படியாவது சரியாக கண்டுபிடிச்சி போட்டுருவேன்னா உட்காந்துக்கு தான் இருக்கலாம். அடிப்படை தெரியலைன்னா உட்காந்துக்கு தான் இருக்கலாம். அப்போ திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படிங்கிறது இதுதான் சிலபஸ், இந்த பகுதியில் தான் கேட்பான்னு கிடையாது. நம்ம படிச்சிருக்கிற எல்லா பகுதியில் இருந்தும் அது இப்படி எடுக்க முடியும் கேள்வி. இப்படிப்பட்ட வினாக்கள் இல்லாத டிஎன்பிசி கொஷினே இல்லை. போன ஆண்டு நடந்த வரையிலும் இந்த ஸ்டைலில் கொஷின் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதுக்கு இப்படி தான் படிக்கணும். அடுத்து பாருங்கள், விழி, பழி, ஒளி, ஆழி, இதில் வேறுபட்டது எது? நீங்கள் சொந்தமாக முடிவெடுக்கணும். நாளையும் படித்து பார்த்துட்டு முடிவெடுக்கணும். அதே நேரத்தில் நேரத்துக்கு எடுத்துக்கணும். ஆளிதானா? ஒன்றும் இல்லை, நமக்கு பொருள் தெரிஞ்சால் போதும். அதென்ன விழி, விழினா விழிச்சுப்பார். விழி, விழித்தல், விழித்தல் கேள்விப்பட்டிருக்கே தானே? விழி சரியா? விழிச்சுக்கிறது. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, பாரதாசன் பாடினார்ல, அதில் விழி, திருப்புமுகம் திற விழி, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள பெருமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை என்பூனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு. இவ்வளோ பெரிய கவிதையில் விழின்னு வரும். விழினா என்ன? இனிமேலாவது விழிச்சுக்க. சரியா? நமக்கு அப்படி தான், தேர்வு நெருங்கிருச்சு, இனிமேலாவது. ஓகே, அப்போ விழி, அந்த விழி தான். சரியா? பழி, பழித்தல், பழிக்கிறது, பழி சொல்லுதல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, பழித்தல். ஒளி, சொல்லவே வேண்டியதில்லை, நமக்கு நோக்கமே அடுத்தால ஒழிக்கிறதா. ஆளி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் சொன்னோன்னே எவ்வளோ எளிமையாக இருக்கும் பார்த்தீங்களா? பொருள் தெரிஞ்சால் போதும். அப்போ இதெல்லாம் விழி வினைச்சொல், பழி வினைச்சொல், ஒளி வினைச்சொல், செய்கிறது வினைச்சொல். ஆனால் இது மட்டும் பெயர் சொல். ஆழி அப்படிங்கிறது என்ன? பொருள் என்ன? கடல். இது சிரமமாக? இது சிரமந்தான். இதுக்கெல்லாம் பொருள் தெரியலைன்னா. பொருள் தெரிஞ்சால் இதெல்லாம் அவ்வளோதான். அடுத்த கொஷின் என்ன? அப்படியே கொஷினை பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்கும். அடாடாடா, இன்னும் இவ்வளோ தான் இருக்குவேன், பரவாயில்ல. அப்படியே ஒரு 10 கொஷின் தெரிஞ்சதை அப்படியே வந்துருச்சு, ஐடியாவோடு போட்டுக்கிட்டே போனோம்னா அதுக்கப்புறம் வர எல்லாமே நமக்கு எளிமையாக போயிடும். அப்போ நம்ம முயற்சி தான். இப்போ வினையாளனையும் பெயரோடு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னா அர்த்தம் என்ன? வினையாளனையும் பெயரோடு பொருந்தாத சொல்லுனா அப்போ 3 வினையாளனின் பெயர், அப்போ 1 அது இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? வினையாளனையும் பெயர்னா என்ன? வினையால் கூட்டல் அணையும் கூட்டல் பெயர். அந்த வினையை செய்யக்கூடியவர் யார் அப்படிங்கிறது அதுலேயே அணைஞ்சிருக்கும், அந்த ஒரு சொல்லுலேயே அணைஞ்சிருக்கும். அது ஒருத்தரா, 2 பேரா, பலரா, ஆணா, பெண்ணா எப்படிங்கிறதெல்லாம் அது காட்டும். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், உடையான் அப்படின்னா உடையான் படிச்சிருக்கோம். ஊக்கம் உடையான் படிச்சிருக்கோமா? உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றே கடையரே கல்லாதவர் படித்தோமா? எனக்கு சொன்ன யாவும் இருக்குது. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றே கடையரே கல்லாதவர். இதில் உள்ள உடையாருங்கிறதுக்கு என்ன வள்ளுவர் பொருள் சொல்கிறாரு? ஊக்கம் உடையார். ஊக்கம் மறந்து போச்சுன்னா மறுபடியும் எடுத்து நீங்கள் அதில் போய் பாருங்கள், வகுப்பு முழுக்க அதில் பதிவாக இருக்கும். உடையார் அப்படின்னா ஊக்கம் உடையவர், கையில் காசு உடையவர், தங்கம் உடையவர், பொருள் உடையவர்லாம் இல்லை, ஊக்கம் உடையவர். அப்போ உடைமை அப்படிங்கிற அதோட ஒரு ஆண் உடையான். அப்போ அணைதா? உடைதல் அப்படிங்கிற வினையால் அணையக்கூடிய ஒரு ஆண், ஒருமையில் வருது. அப்போ இதில் வந்திருக்கு உடைதல்
அப்படிங்கிற ஒரு ஆண், உடையான். ஈந்தார், ஈந்தார், ஈந்தார்னா ஈதல் அப்படிங்கிற தொழில். இங்கே உடைமை அப்படிங்கிறதும் தொழில் தான். இங்கே ஈந்தார், ஈதல், ஈதல்னால் கொடுக்கறது. அப்போ ஈதல் அப்படிங்கிறத செய்கிறவர் யாரோ ஒருத்தர். ஆர் விகுதி ஒருமையாக இருக்கலாம், பன்மையாக இருக்கலாம். ஆனாலும் ஈதல் அப்படிங்கிற செயலை செய்யக்கூடியவர் அணையும் அணையும் பொருளாக வருது. அப்போ இது வினையால் அணையும் பெயர். உற்றார், உற்றல், உறுதல், உற்றல் உறவினர், உறவு கொள்ளுதல் அப்படிங்கிற தொழில், உறவு கொள்ளுதல்ங்கிற தொழில். அந்த தொழிலை செய்யக்கூடியவர் அர் விகுதி வருது. அர் மரியாதைக்குரியவர் ஒருத்தராக இருக்கலாம், பலராக இருக்கலாம். சரியா? இங்கே வையார், வையார்னா வைதல் அப்படின்னு கூட சொல்லலாம். வைதல், திட்டுதல், வையார். அப்போ வைதல் அப்படிங்கிற தொழிலை செய்கிறவர் ஆர் விகுதி வருது. ஒருமையாக இருக்கலாம், பலராக இருக்கலாம். அப்போ எல்லாமே வினையாளன் பெயராக வருது. நம்ம கான்செப்டாக தான். ஆனாலும் இந்த மூணு ஒரு மாதிரி வினையாளனின் பெயர் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இதெல்லாம் நேர்மறை வினையாளனையும் பெயர் மூணுமே. இது எதிர்மறை வினையாளனையும் பெயர். கொஞ்சம் சிரமமாக இருக்குது புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்லாம் பார்த்தோம், அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ கையில் இருக்கிற எல்லாமே ஒரிஜினல் கொஷின். இது வந்து ஒரிஜினல் டிஎன்பிசி கொஷின், செராக்ஸோ இல்லை பிரிண்ட் அவுட் அப்படிலாம் இல்லை. என் கையில் இருக்க எல்லாம் ஒரிஜினல் டிஎன்பிசி கொஷின். இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் யோசிக்கிற மாதிரி தான் வினாக்கள் வருது. ஏன்னா போட்டி கூட வருது இல்லையா? கொஸ்டின் எடுக்கிறவங்க திறமையை அதில் காட்டணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நமக்கு இதுக்கு சொல்கிறதுக்கே சிரமப்படுற மாதிரி இருக்குது. உடைதல், ஈதல், உறுதல், உற்றார், இந்த தொழிலையெல்லாம் செய்யக்கூடியவர் அதில் அடைஞ்சு வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கேயும் அப்படி தான். வைதல் அப்படிங்கிற தொழிலை செய்யக்கூடியவர் வருது, ஆனால் நெகட்டிவாக வருது, எதிர்மறையாக வருது. இது புரியுது இல்லையா? பெயரச்சத்தோடு பொருந்தா சொல். பெயரச்சத்தோடு பொருந்தா சொல்லுன்னா அப்படியா? எப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். பெயரச்சம் விடை வந்து புக்கு தான். நீங்கள் யோசிக்கிறதுக்கு இதில் வேலையே இல்லை. ஒன்றொன்னா நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஆன்ற, ஆன்ற அப்படின்னா என்னதான்? அது பெயரச்சத்தான். ஆன்ற பையன், ஆன்றடங்கிய வேந்தன், ஆன்றெழுந்த மன்னன். ஏதோ ஆன்ற அப்படின்னா அது வந்து ஒரு பெயர் சொல்லை வச்சா தான் முடியும். இந்த பக்கெட்டு ஒரு பெயர் சொல் சொன்னால் தான் இது கம்ப்ளீட் ஆகும். அப்படியாகவும் வச்சுக்கிறோங்க. பெயர் சொல் சொன்னால் தான் நிறைவடையும். இங்கே பாருங்கள், புரிந்த, முன்னாடி என்ன உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி வருகை புரிந்த, வருகை புரிந்த, வருகை புரிந்த யார் வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒரு பெயர் சொல்லை வச்சா தான் அது செட் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கிய, இந்த வகுப்பறையை விட்டு நீங்கிய ரமேஷ், வகுப்பறையை விட்டு நீங்கிய சீதை, ஏதோ ஒன்று ஒரு பெயர் சொல் சொன்னால் தான் இது கம்ப்ளீட் ஆகும். ஆனால் புக்கு அப்படி வராது. புக்குன்னா புகுதல், புகுதல், புகு அப்படிங்கிறதா வேர் சொல். புக்கு அப்படின்னா தொழில் பெயர் தான். இந்த இதில் போயிட்டு ஒரு பெயர் சொல்ல வச்சா அது பொருள் கொடுக்காது. எனவே இந்த நாளில் வேறுபட்டது எதுனாக்க புக்கு. இதில் பொருந்தா சொல் எது? ஏதோ 4 வாக்கியமாகவே இருக்குது, பொருந்தாமல் ஒன்று இருக்குது. ஆஹா, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியா? சரி, ஒன்றுனா பார்க்கலாம். மனப்பால் குடித்தல் அப்படின்னா கற்பனை செய்தல். மனப்பால் குடித்தல் அப்படிங்கிறது கற்பனை செய்தல். சரியா? லட்சியம் வேறு, கற்பனை செய்கிறது வேறு. நம்ம எப்படியாவது ஒரு போட்டித் தேர்வில் அடித்து ஒரு நல்ல போஸ்ட்டில் போய் உட்கார்ணுங்கிறது மனப்பால் குடிக்கிறது இல்லை. அது கண்டிப்பாக நிறைவேறும். அது வந்து லட்சியம், அது லட்சியம், அது உறுதி. ஆனால் மனப்பால் குடிக்கிறங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை போய் கற்பனை பண்ணுறதான் மனப்பால் குடித்தல் அப்படிங்கிறது. இந்த மனப்பால் குடித்தல்ங்கிறது கற்பனை செய்தல் தான். கற்பனை மட்டும் செய்கிறது, உழைக்கிறது இல்லை.
கற்பனை மட்டும் அப்படியே நைட்டு நல்ல கனவு கண்டேன், எப்படியாவது அது நிறைவேறிட்டால் தேவையில்லை அப்படிமா சில பேர். சரியா? காலையில் எழுந்திரிச்சு அதுக்கான முயற்சி இருக்காது. அப்போ மனப்பால் குடித்தல் அப்படின்னா என்னது? கற்பனை செய்தல். ஓரளவு நான் சொல்கிற கதை இதுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ இது சரிதானே? மனப்பால் குடித்தல்ங்கிறது கற்பனை செய்தல். அதுக்கப்புறம் மதில் மேல் பூனை. மதில்னால் சுவர், சுவத்தில் ஒரு பூனை இருக்குது, மதில் மேல் பூனை. அந்த பூனை என்ன முடிவு எடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. தெரியுமா நமக்கு? இப்போ பாருங்கள், அந்த பூனை கரெக்டாக இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் குதித்து கரெக்டாக இங்கே போய்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன வேணாலும் நடக்கும். மதில் மேல் பூனைங்கிறது நிச்சயம் இல்லாமை. அங்கிட்டும் குதிக்கலாம், இங்கிட்டும் குதிக்கலாம், இல்லை பேசாமல் அங்கே இருக்கலாம். அது நம்ம கையில் இல்லை. அப்போ மதில் மேல் பூனை அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாமை. அப்போ சரியாக வருது இல்லையா? அதுக்கப்புறம் தாளம் போடுகிறான். தாளம் போடுறான்ப்பா அப்படின்னா நீங்கள் எப்படி நினச்சிடக்கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தாளம் போடுறாங்கிறல. அவன் சாப்பாட்டுக்கே தாளம் போடுறான்ப்பா, அவன் சோத்துக்கே தாளம் போடுறான். கேள்விப்பட்டது இல்லையா? கிராமத்தில் இந்த பழமொழி இருக்கே. ஆமாம், அவன் சோத்துக்கே தாளம் போடுறான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்பப்படுறான்னு அர்த்தம்? துன்பப்படுதல். அப்போ இந்த இடத்துல இன்பப்படுகிறான் அப்படிங்கிற தப்பு என்ன வந்திருந்தா சரி, துன்பப்படுகிறான். இதையும் பார்த்துடலாம். கங்கு கரை இல்லை, எல்லை இல்லை. கங்கு கரை இல்லை அப்படின்னா எல்லை இல்லை. சரியா? அப்போ இது சரிதான். அறிஞர் அண்ணா இறந்தப்போ அந்த மெரினா கடற்கரையில் கங்கு கரை இல்லாமல் கூட்டம் வந்துச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை இல்லாத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதான். சரியா? அடுத்தது போயிடலாமா? ஆமாம், இந்த மாதிரி கேள்விகள் கட்டாயமாக கேட்குறாங்க. ஏன்னா மொழி பயிற்சி நமக்கு அவசியம் வேணுங்கிறாங்க. இல்லூஷன் அப்படின்னா மெய் தோற்றம். நாளையும் ஒப்பிட்டு பார்த்து முடிவு எடுக்கணுமா, டக்குன்னு இதை பார்த்துணுமா? தப்பு இல்லை. சில பேர் இதுதான் சார் நீ அடித்து சொல்லுவாங்க, இதுதான் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம தேறி இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் யோசித்து பொறுமையாக பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? இல்லூஷன் அப்படின்னா மெய் தோற்றம்னு இருக்குது, அது தப்பு, அதுதான் தப்பு. இல்லூஷன் அப்படின்னா மாயத்தோற்றம். மாயத்தோற்றம். இல்லூஷன் அப்படின்னா என்னது? மாயத்தோற்றம். இலுமின் அப்படின்னா வெளிச்சமாக்கு. இதெல்லாம் சரி. மற்ற மூணுமே சரியாக தானே இருக்கணும். உறுதியாக அதுதான் தவறுன்னு தெரிஞ்சால் மூணு சரியாக தானே இருக்கணும். ஆமாம். இல்வில் அப்படின்னா கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணம். ஆமாம். இலுமின்னா வெளிச்சமாக்குங்கிறது சரி. இமேஜ்னா பிரதிமை, பிரதி எடுக்கிறது. ஒரு புகைப்படம் இமேஜு நம்ம திறன்பேசியில் போட்டு இமேஜ் எடுக்கிறோம்ல, புகைப்படமாக வந்துக்கிட்டே இருக்கும். படம் தான் இமேஜ்னா படம், அதுனா பிரதி நகல் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த பிரதிமை தான் இது. இமேஜ்னா பிரதிமை. அப்போ நமக்கு இதில் எது தப்புன்னா இல்லூஷன் அப்படிங்கிறது மெய் தோற்றம்னு இருக்குது தப்பு, இல்லூஷன் அப்படிங்கிறது மாயத்தோற்றம், அதுதான் சரி. இது 2013 குரூப் 7 கேட்ட கொஷின். இது இந்த இங்கே தான் இருக்குது. அது என்னது? ஏலாதி, பழமொழி, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம். ஏன்? அப்போ ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம் இது எல்லாமே என்னது? மருந்து பொருட்கள், மருந்து பொருட்களால் ஆகிய நூல். சரியா? எப்படி மருந்து உடல் நலத்தை பாதுகாக்குமோ அது மாதிரி இந்த நூல்களை படித்தால் நம் மனநலத்தை பாதுகாக்கும். எது? ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம் இதெல்லாம். சரியா? அப்போ ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம்லாம் ஒரு செட்டப்பாக இருக்குது, ஒரு இதாவது. இப்போ சொல்லுங்கள் ரேவதி, சொல்லுங்கள் ரேவதி மட்டும் சொல்லுங்கள், ஏலாதிங்கிறது எதாவது? ரேவதி யார்? அனுசயாவுக்குலாம் அப்புறம் வருவேன்ல, ஒரு பேராக சொல்லுவேன். சரி, ஏலாதி அப்படின்னா எத்தனை மருந்து பொருட்கள் அதில் இருக்குது? ஏலாதினா 7ன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம மைண்டு கான்செப்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஆளாக கேட்டேன், கூட்டத்தோட கோயந்தா போடுறதே நம்ம பழக்கமாக இருக்கேங்கிறதுக்காண்டி. அது தெரியலைன்னு தெரியுமில்ல எனக்கு. இப்போ அனுசியா, ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பு,
சுக்கு மிளகு திப்பிலி. இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுங்கள். ஏலம் இலவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி. நீங்கள் ஏலாதி தான் குழுவேடு. ஏலம் இலவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி. அந்த சுக்கு மிளகு திப்பிலி தான் இங்கே வந்துடுது. சுக்கு மிளகு திப்பிலி. சுக்கு மிளகு திப்பிலினா திரிகடுகம். திரினா 3. அப்போ ஏலாதி ஏலம் இலவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி முடிஞ்சு. சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் கண்டங்கத்தரி சிறுமல்லி பெருமல்லி சிறுவழுதுளை நெருஞ்சி 5 தான். இந்த 5 யாராவது ஒரு ஆள், எனி ஒன் ஒன்லி ஒன். என்னையா வாய்ஸில் யாராவது தென்னரசு இப்படி வேடிக்கை வார்த்தே போயிடக்கூடாதையா, பரீட்சை நெருங்குதேயா. ஞான்ராசு சும்மா சொல்லி பழகத்தானே அந்த இடம். அமைதியாக இருங்க. கண்டங்கத்தரி சிறுவழுதுளை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி. கண்டங்கத்தரி சிறுவழுதுளை பெருமல்லி கண்டங்கத்தரி சிறுவழுதுளை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி தான் தெரியும். சுக்கு மிளகு திப்பிலி. புரியுதுலையா? எப்படி வேறுபடுது என்னங்கிறத நமக்கு வேணும். ஏன்னா இந்த ஏரியா முழுக்க அப்படி சொல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் வேறுபடுத்த முடியும். அடுத்து வாங்க. வாழ்க்கை. ஏன் இல்லை ஏதோ சொல்ல வர்றாங்க. எது இல்லு மட்டுமா? பாக்கி எல்லாமே வேற யாராவது சரியா? இல்லு அளபெடுக்காது. எதாவது அளபெடுக்கும் எதாவது அளபெடுக்காது? யாராவது தெளிவாக சொல்ல தெரிஞ்சால் எல்லாருக்கும் பயன்படும். நான் வேணா அந்த கசடத்தை எழுதிடுவா? ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன். கா ச ட த ப ர. இதுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லலாமா? வல்லினம். வல்லினம். கசட தவிர வல்லினம். அடுத்து ஞாவா? இதை மேலே வரணும், இது கீழே வரணுமா? போயிட்டு போகுது. ஞா ஞா ந ம ஞா ஞா ந ந ம ந ஞா ஞா ந நம ந ஞா ஞா ந ந ம ந. சரியா? ஞா ஞா ந ந ம ந. இதுக்கெல்லாம் ஒரு பேர் சொன்னால் மெல்லினம். வல்லினம் மெல்லினம். இன்னொன்று இடையினம் இருக்கா? யா ர. எந்தலா முதல்ல? பள்ளி சொல்லிருச்சு, வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பள்ளி சொல்லிருச்சு, வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு. யரல வாழல. சரியா போச்சா? மொத்தம் எத்தனை வரணும்? 3 18 வரணும். 18 வந்துருச்சு, வந்திருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ மேட்ருக்கு வாங்க. இப்போ இதில் எதது அளவெடுக்கும் எதது அளவெடுக்காது? வல்லினம் முழுமையும் அளவெடுக்கும். வல்லினம் முழுக்க அளவெடுக்காது. வல்லினம் முழுக்க அளவெடுக்காது. இடையினம் 6மே சரி, மெல்லினம் 6மே அளவெடுக்கும். இது எப்படி பண்ணுவோம்? டிக் போட்டுறவா? இதில் ஏதோ 2 மட்டும். எதாவது? ராவும் லாவும் அளவு எடுக்காது. அப்போ இந்த 2ஐயும் இங்கே கவனிங்க. இந்த 2ஐயும் இதில் சேர்த்துருவோமா? அப்பா கொஞ்சம் இது கொஞ்சம் கான்செப்ட் பாருங்கள். எப்படி கேள்வின்னு பாருங்கள். நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இது அடிக்க முடியும். கசட தப்புற வல்லினம், எங்கன நமன மெல்லினம், எரல வரல இடையினம்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக இந்த 6 வல்லினமும் அளவெடுக்காது. அளவெடுக்காதுன்னா என்ன? 2 ஒற்றெழுத்து ஒன்றா வராது. இதில் எல்லாம் புள்ளி வச்ச எழுத்தாக வச்சுக்கிட்டு 2 புள்ளி வச்ச எழுத்து ஒன்றா வரவே வராது. இதோட இறையும் இல்லையும் சேர்த்துக்கிறங்க. இந்த இடையினத்தில் வருதில்ல, இறையும் இல்லையும் சேர்த்துக்கிறங்க. அப்போ இதில் 2 எழுத்து, இதில் ஒரு 6 எழுத்து, 8 எழுத்து. 8 எழுத்து எந்த இடத்துலையுமே அளவெடுக்காது.
அளபெடுக்காதுன்னா என்ன, ரெண்டு சேர்ந்து வந்து உச்சரிக்க முடியாது, அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அதனால தான் வாழ்க்கைங்கிற ஒரு சொல்லே இல்லை. ஏன்னா இங்குன்னு வரலாம் அளபெடுக்கும், இஞ்சுன்னு வரலாம் அளபெடுக்கும், இங்குன்னு வரலாம் அளபெடுக்கும், அரை மாத்திரை ஒன்று சேர்ந்து ஒரு மாத்திரையை ஒழிக்கலாம். ஆனால் இந்த மெல்லினம் அளபெடுக்கும், இந்த இடையினத்தில் இல்லை தவிர மற்ற எழுத்து அளபெடுக்கும். அப்போ அளபெடுக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 11. இங்கே கூட்டி பார்த்தா எத்தனை வந்திருக்கும்? 10. எதையும் சேர்த்துக்கணும்? ஆயுத எழுத்து அளபெடுக்குமா எடுக்காதா? எடுக்கும். அப்போ அளபெடுக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் 11, அளபெடுக்காத எழுத்துக்கள் மொத்தம் 8. அப்பா, இதில் தெளிவாக இருக்கமா? இந்த நமக்கு உண்மையிலேயே பழைய கொஸ்டின் மாதிரி பக்காவான மெட்டீரியல் வேறு எதுவுமே இல்லை. சரியா? நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்டு கட்டுக்கட்டாக கொடுப்பாங்க, கொண்டாந்து வச்சு தலைக்கு தூங்கலாம். மெயினான நமக்கு மெட்டீரியல் வந்து பழைய கொஸ்டின் தான். அதை எடுத்து வச்சு படித்தோம் அப்படின்னா நீங்கள் இதே ஆப்ஷன் வச்சு 3 டிஎன்பிசி கொஸ்டினில் இருக்கும். மொதல் டிஎன்பிசி எழுதிட்டு வந்து அதை ஒழுங்காக படிக்காதவங்க அடுத்து வர்ற 3 டிஎன்பிசி கொஸ்டின்லையும் இது இருக்கும், எதுக்கு இருக்குன்னே தெரியாது. சரியா? ஓகே, அடுத்தது போகலாம். நாரை, காட்டுக்கோழி, நீர்க்கோழி, அன்னம். ஏன்? ஓ, காட்டுக்கோழி காட்டில் வாழும். சூப்பர். அப்போ நீர்க்கோழி நீரில் வாழும், அன்னம் யார்கிட்ட வாழும்? அப்போ நாரை எங்கே வாழும்? இப்படி சொல்லலாமா? நாரை நகரத்தில் வாழும், காட்டுக்கோழி காட்டில் வாழும், நீரில் வாழும். வேற ஏதோ லிங்க் இருக்கு. இப்போ இது காட்டுக்கோழியை வேறுபடுத்துறிய அப்படி தானே? சரி, காட்டுக்கோழியை வேறுபடுத்துறிய. அப்போ 3க்குமே ஒரு 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 லிங்க் இருக்கும். சரிதான். நீர் நிலம் பிரிக்கிறது ஓரளவு ஆன்சர் வருது. ஆனால் உண்மையில் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்ட நோக்கம் மருத நிலத்தில் உள்ள பறவைகள், மருத நிலத்தில் உள்ள மருத நில பறவைகள். அப்போ காட்டுக்கோழி மட்டும் முல்லை திணைக்குரியது. இப்படி தான் படிக்கணும். இதெல்லாம் மருத திணை. நாரை, நீர்க்கோழி, அன்னம் இதெல்லாம் எங்கே உள்ளது? மருத திணை. காட்டுக்கோழி வந்து முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும் அதுக்குரியது. அப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், அந்த நிலமும் பொழுதும் இதெல்லாம் படித்தோம் இல்லையா? அதை தெளிவாக வச்சுருந்தா மட்டும்தான் முடியும். அடுத்தது பார்க்கலாம். எது வேறுபடுது? மஞ்சை. மஞ்சை. பாக்கி ஏதாவது கருத்து வேறுபாடு, விவாதம் எல்லாம் இல்லையா? எல்லாரும் ஏகமனதாக ஏற்றுக்கிட்டீங்களா? சரி. அப்போ நமக்கு மஞ்சைன்னு சொல்ல தெரியுது அப்படின்னா துணிவா, மற்றதெல்லாம் என்னன்னு சொல்ல தெரியணும். அப்போ மேதி, எருமை. எருமை. மேதி அப்படின்னா எருமை. என்கு, கரடி. கரடி. கேளல், பன்றி. இதுவரையிலும் தெரியாதவங்களுக்கு இப்போ தெரியணும். பன்றி. மேதினா எருமை, எருமை மேலே மோதி அப்படின்லாம் பேசியிருக்கோம். மேதி எருமை, என்குன்னா கரடி, கேளல்னா பன்றி, மஞ்சைனா மயில். சரி, இப்படி நமக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். இதுதான் தமிழ் சொல், தூய தமிழ் சொல் தான். நமக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிட்டு அப்புறமாவது வேறுபடுத்த தெரியணும். இது தெரியலைனாலும் இந்த வருஷம் நமக்கு தெரியும். எருமை, கரடி, பன்றி 3ம் விலங்கு, மயில் மட்டும் பறவை. மயில் மட்டும் பறவை அப்படி சொல்ல தெரியணும். அடுத்தது போகலாம். இதை விட்டுருங்க, இதை மறந்துட்டு இதை மட்டும் பாருங்கள். எத்திணையிலும் இடம்பெறாத சிறுபொழுது. எந்த திணையிலும் இடம்பெறாத ஒரு சிறுபொழுது இருக்குங்கிறாங்க. காலை. 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 பட்டியலை மறுபடியும் நல்லா படிக்கணும். காலை. இங்கிட்டு வந்துருங்க, இந்த பக்கத்து வாங்க. களி, சனி. திணை, ஒழுக்கம். கணை, அம்பு. முன்னாள், 3 நாள். எது தவறு?
எது தவறு? முன்னாள் தவறா? களி தவறா? தலி ஆமாம். ஒரு 5-6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொஷின் இவ்வளோ அமைதி இல்லை, வேகமாக சொன்னோம். வர 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 எப்படி இருக்குது கொஷினு? அப்படி தான் இருக்கும். ஏன் இது உங்களுக்கு எவ்வளோ தடுமாறுது? முன்னாள் சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கள். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னு நான் சொல்லிடுறேன். இதுவும் முன்னாள் தானே? சரி, இதுவும் முன்னாள் தானே? சரி, இங்கே எழுதியிருக்கிறது இதுவும் முன்னாள் தானே? யாராவது ஒரு ஆள் 3க்கும் என்ன பொருள்னு சொல்லணும். எல்லாமே முன்னாள் 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 தான். இது தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் அடிக்க முடியும். சரி, நான் சொல்லிடுறேன். முன்னாள்னா 3 நாள். முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள்னா எனக்கு முன்னால், உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, அந்த முன்னாள் தான் இது முன்னாள். புரியுதா? இது இந்த முன்னாள்னா என்ன? முன்னாள்னா நேற்று, முன்னாடி இருக்கிற நாள், முன்னாள். சரியா? இதில் முன்னாள் அமைச்சர் எது வரும்? இது முன்னாள் 3 நாள், இது முன்னாள்னா முன்னாடி, முன்னாள்னா முந்தைய நாள். கிட்டத்தட்ட சரி. இந்த முன்னாள் அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் சொல்கிறோம்ல, அது இந்த முன்னாள் தான். இது சரிதான், சரியாக தான் சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர். இந்த முன்னாளுக்கு பதிலாக இப்போ இந்த முன்னாளை பயன்படுத்துகிற வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, மேனாள். வெரி குட், மேனாள். மேனாள் அமைச்சர் தான் பார்ப்போம். மேனாள் அமைச்சர், மேனாள் தலைமை ஆசிரியர், மேனாள் முதலமைச்சர். மேனாள்னா முன்னாள். இந்த தான் இதுக்கு இது சமம். அதான் பார்க்கணும். அது வந்து பரவுதல். அதுக்கப்புறம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல, அடுத்தது காட்டு பளிங்கு போல, தெளிவு. அடுத்தது காட்டு பளிங்கு போல. இப்போ நான் இருக்கேன்னா என்ன மாதிரியே ஒரு கண்ணாடி காமிச்சிச்சுன்னா பிரதிபலித்தல், தெளிவாக தெரியுது அப்படின்னு அர்த்தம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படைத்தன்மை. நெல்லிக்காய் மூட்டை சிதறியது போல, ஒற்றுமையின்மை. அந்த கொஸ்டின் 2 தடவை வந்துருச்சு. சரியா? நெல்லிக்காய் மூட்டை சிதறியது போல.